ஏய் ஏய் என்ன பண்ற நீ? பிரெக்னெண்டா இருக்கல்ல, இதெல்லாம் செய்யாத. போ போய் சமையல் கட்ட செட் பண்ணு போ. பரவாயில்லண்ணா. நான் சொன்னா கேளு போ. வெயிட்லாம் எதுவும் தூக்காத. மச்சான் வீட்ல இருந்து கொஞ்சம் பார்த்துக்கூடா. ஏன் நீ எங்கடா போற? மச்சான் அப்பா ஃபைலை திருடிட்டாருன்னு ஆஃபீஸில் என்ன வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கல்ல. கையில் இருக்கிற காசு தீர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கணும் மச்சான். அதுக்காக இன்னைக்கே விட போனோம்? இன்றைக்கே ஆரம்பிச்சாதான்டா முடியும். மச்சான் மச்சான் நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. வீட்டில் இன்றைக்கி அதுக்குள்ளே சமைக்க முடியாது. நீ உங்கள் வீட்டிலேருந்து யமுனாக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா. அதெல்லாம் ஆல்ரெடி எங்கள் அம்மா பேக் பண்ணிட்டாங்கடா, நான் பார்த்துக்கிறேன் விடு. தேங்க்ஸ் மச்சான். ப்ரொஃபைல் எல்லாம் இம்ப்ரெசிவாக தான் இருக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆஃபீஸ்லேருந்து ஏன் நின்றுட்டீங்க? நீ சாப்பிடலையாம்மா? இல்லை பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வந்துடுவாம்மா, வா உள்ள வா. சார் உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி ஏதாவது? இல்லைப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. சரி தேங்க்யூ சார். சரி சார் எங்கள் அப்பா விஷயம். ஐயோ, நான் இதெல்லாம் இன்வால்வ் இல்லைப்பா. அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. சரி சார் தேங்க்யூ. குடிச்சிருக்கீங்களா? மன்னிச்சிக்கம்மா. நீ என்ன மன்னிச்சிக்கம்மா. என்னால் முடியல, அதான். இதான் நம்ம வீடாம்மா? இதான் நம்ம வாழ்க்கையா? இப்படி தான் நம்ம இருக்க போகிறோமா? இதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம பெரிய இதுவாக இருந்தோம் நான் சொல்ல, ஆனால் கரெக்டாக இருந்தோம்ல. ஆனால் என்னால் உங்கள் 2 பேரையும் நல்லாவே பார்த்துக்க முடியலப்பா. என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே. வா மன்னிச்சுக்குமா. வா நீ என்ன மன்னிச்சுக்குமா. மன்னிச்சுக்க அம்மா. அப்பா பற்றி யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கம்மா. யார் யார்ட்டையோ கேட்டோம்மா, யாருக்குமே எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதான் எனக்கு மனசு கேட்கல, குடிச்சிட்டேன். யமுனா யமுனா நீ என் உயிர். யமுனா சரி, நீ என் உயிர். சரி. உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் பேர் தமிழ். எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்பா நான் கொஞ்சம் பியர்லாம் அடிக்கிறேன். அடிக்கடி அடிக்கிறியா? இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி. அடிக்கடி அடிக்காமல் இருந்தால் சரி. இந்த மாதிரி கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து கெட்டு குட்டி சவராக போகிறீங்களடா. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டாடுவீங்க. போங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ போய் அங்கேயே கொடுங்க. சாரிடா, என்னால் தான். உர்ரா இவர் இதெல்லாம் பார்க்காதே வந்துட்டாரா? எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கற்றுக்கணும் மச்சான். 1-2 மிஸ் ஆயிடுச்சுன்னா வா கேட்டுரு போகுது. மச்சான் இப்போ இதுலேயே 3Dலாம் வந்திருக்காண்டா. மச்சான் சீக்கிரம் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். என் அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க 2 பேர். ஒன்று என் கசின் அரவிந்த், இன்னொன்று என் ஃப்ரெண்டு குமரன். டேய் அரவிந்த், என்னத்த வீட்ல புதுசா ஊறுகாய் போட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜாடி எடுத்துட்டு போய் மதினி கிட்ட கொடுத்துடு. சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போறேன். பைக்ல ட்ரிப் போகாதீங்கன்னா கேக்குறீங்களா? என்ன பேச சொல்கிறேன்? இத்தனை நாள் திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். இப்போ வேலை கிடைச்ச உடனே பாசமாக பேசினா நம்ம அப்பா காசுக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே. என்ன பொண்ணு மச்சான் அந்த அனிதா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா. ஏய், உனக்கு அது இதுன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்காடா? எனக்கு எது இருந்தாலும் ஓகே மச்சான். நீ காஜில் பேசுகிற மச்சான், நான் லவ் பற்றி பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாற்றி
அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்போ ஃபிகர் வந்தால் மாறிடுவேன்ற. அதெல்லாம் வெக்கமே இல்லாம மாறுவோம் மச்சான். தெரியுது நீ தான் காலனியில் இருக்கிற ஒரு அனிதாவாவது இருக்குதா? ஃபுல்லாக கதிராவே சுற்றி நிற்கிறானுங்க. மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட போதுடா. என்ன குடி. என்னம்மா நொன்ற? இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்கள்? பொறுக்கி நான் எப்போட அந்த பக்கம். வர எங்களோட நீங்கள் தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம். என்னால் முடியல, நீ போய் பண்ணிட்டு வாங்க. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்லை, என்னால் முடியாது. இமேஜ் என்ன ஆகுது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? விளையாடாதம்மா, சான்ஸே இல்லைம்மா. எவ்வளோ பசங்க நானே பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேட்குறேன். மேட்ச் பார்க்கணுமா? சரி போறேன். மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வடை சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதீரு. இப்போ மட்டும் ஒழுங்கா நடக்கிற? சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பாய் ஹேவ் ஃபன் டா. டேய் நானும் பாய் மச்சான். நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். இல்லடா. போடா பாத்து போலாம். போ. ஓகே. சுண்டல் எனக்கு இருக்குல்ல. சாமி கிட்ட என்ன கேட்குற? ஒன்றும் இல்லை, சும்மா போஸ். நீ? மொபைல் ஃபோன், கார், ஃபிகர்ஸ். ஆ ஓம் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. மச்சான். ஏச்சி பூசாரி. அதான் அவர் தான். அர்ச்சனையா? ஆமாம், எங்கள் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம்? தெரியாது. ஏண்டா உனக்கு உங்கள் அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லை மச்சான். உனக்கு? சி பரவாயில்ல மச்சான். இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம். ஆனால் நான் என் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா? அது அவள் தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி எங்கள் காலனியில் தான்டா இருக்கா. தெரியும்டா. நான் எதுக்கு அடிக்கடி உங்கள் காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடப்பாவி. ஹேய், அது கொடுக்காது மச்சான். யார்ட்டையும் சரியாக கூட பேசாது. பயங்கர அரகன்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7G ரெயின்போ காலனி அனிதானே கிடைச்சிட்டாடா. மச்சா, உனக்கே தெரியல நீ காமெடியன் தானே. அங்கே பாரு. அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியும்டா யார் காமெடியன்னு. மச்சா, இவனடா இப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவ சிங்கிளாக இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு எவனா ஒருத்தர் சத்தியமாக காலில் வந்தால் தூக்கி இருக்க மாட்டான். மச்சான், நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகராக தான் தெரியுறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா, வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. டேய் கிளம்புறாங்க மச்சா. வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா, பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா, எவ்வளோ ஈஸியாக உஷார் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன? அவன் நம்ம 2 பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும். ஏன்பா தமிழ், தினம் கோயிலுக்கு போறியாமே? உங்க அம்மா சொல்றாங்க. என்னது? தினம் கோயிலுக்கு போகிறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே, எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானேப்பா. ஏப்பா அரவிந்த், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும். அவனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஸ்கூட்டரு. ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டோமா? என்னங்க நீங்க சரியான ஆள் தான் போங்க. ஏன்பா இப்படி பண்ற? ஒரு டாக்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறா. வர உனக்கு மருந்து அதிகமாயிடுச்சு. டேய், நீ அரவிந்தம் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன். ஐயா, நான் படிக்கணும். ஒரு ½ தானே ஆக போகுது. ப்ளீஸ் போயிட்டு வாப்பா. காண்டாவாத மச்சான், உங்ககிட்ட ஒன்றும் மறைக்கணும்லாம் இல்லடா. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமிச்சாங்களா மச்சான். போன இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு. ஒரு ஒளிவட்டம். டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சான். நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலாய்ப்ப, கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதான் மச்சா 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 அப்பா ஆஃபீஸ். ஏன் மச்சான் இப்படி விடுற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும். அப்போ பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். மூடு. அவனும் பெருசாக கோச்சிக்க மாட்டான். சரி மச்சான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போற? போய் எப்போ பேசுவ? அது அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா, அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு மச்சான். ஒரு வாட்டி போய் பேசுறதுக்கு என்னமோ இவ்வளோ யோசிக்கிற நீ? அவளும் பொண்ணு தானடா, அதுக்கு என்னவோ நீ.
மச்சான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒழுங்கா கவனிச்சாதான் பெரிய மேட்டர்ல மொக்க வாங்காம இருக்க முடியும். டேய் என்னடா கிளாஸ்ல காணோம்? கோயிலுக்கு போயிருந்தேன்டா. ஐயோ சமகலாய் மச்சான். இல்லை மச்சான், ஒரு நிம்மதி, அமைதி, வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதான். டேய் அப்பா சாமி, இனிமேல் நான் கோயிலுக்கே போலடா, ஃப்ரீயா விட்றா. ஏன் மச்சான், மோட்சம் கிடச்சிருச்சா? டேய் சரி விட்றா, நம்ம மொட்டை மாடல போய் பீர் அடிப்போம் வா. இல்லைடா, படத்துக்கு போகிறேன்டா. யாரோட? அதான் கோகுலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டேய் அந்த உம்மனா மூஞ்சிக்காரன் கூடலாம் ஏன்டா நீ போற? டேய் கோயிலுக்கு அங்கே ஒரு பொண்ணு. ஏய் சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கூப்பிட்டான் போயிட்டு வரேன், அதான். சரி வரேன், பாய்டா. பாய் மச்சி. அவன் வேணே பண்ணுறான் மச்சான். விட்றா, நம்ம என்ன யோகியமா? நம்ம அவனை கழட்டி விட்டு தானே சுற்றணும். உனக்கு இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப தாண்டா பாசம். அவனுக்கு என்னமோ அவன் மேலே பெரிய அஃபெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டேய் ட்ரௌசர் வாயா, நான் என் ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பனாக காட்டிக்குவேன், அவன் காட்டிக்க மாட்டான், அவ்வளோதான். அதுக்காக நீ லூஸ் மாதிரிலாம் பேசாத. மச்சான் 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 மச்சான், என்னடா? அந்த வெள்ளைக்காரிடா. போ மச்சான், போய் பேசு, செம சான்ஸு. வேணாண்டா மச்சான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சாதாண்டா பெரிய விஷயத்தில் மொக்க வாங்காமல் இருக்க முடியும். நீ போய் அவகிட்ட பேர் என்னன்னு கேளு. ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை மாட்டேன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்லுவா? போய் பேசு பேசு போ. ஹாய். நம்ம அடிக்கடி கோயிலில் பார்த்துருக்கோம். பேர் என்ன? நேம்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் வந்து பேசுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் நம்பர் கேட்பாங்கன்னு தெரியுமா? இஃப் ஐ வர் கிவ் மை நம்பர் டு எவ்ரி ஒன், வாட் இஸ் தட் மேக் மீ? ரெண்டமாக வந்து பேர் கேட்குறீங்க? அவன் உன் ஃப்ரெண்டு தானே, போய் பேசுடான்னு அவன் தானே உனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனா? ப்ளீஸ் கோ. அது என்ன சொன்ன? ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை முடியாதுன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்ற போறா? அதானே? அதை தவிர அவ எல்லாமே சொன்னாடா முட்டை. சரி சரி விடு மச்சான், அவ ரொம்ப திமிர் பிடிச்சி விளாக்குறா, செட் ஆகாது. அதனால தான் மச்சான் நானே எவ்வளோ வேணான்ட்டேன். மச்சான் வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சான். ஏய் அங்கே பாரு, இந்த வெள்ளைக்காரி இங்கே என்ன பண்ணுறா? அந்த ரேவதியை பார்க்க வந்திருப்பா மச்சான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவ ரொம்ப பேசுறா மச்சான், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ டீசெண்டாக சொன்னால் புரியாது. இப்போ நானும் தான் அழகாக மச்சான், அதுக்காக எல்லா பொண்ணும் என்ன ஃபாலோ பண்ணுது, ஃபோன் நம்பர் கேட்குதுன்னு திமிராவா பேசுகிறேன். ஏய் வாட் ஹேப்பன் மச்சி? என்னாச்சு? இல்லை மச்சான் சீரியஸாக பேசுனியா? பயங்கர காமெடி ஆச்சு எனக்கு. ஓ டேய். ஹே வாட்ஸ் ராங் வித் யூ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? ஆர் யூ மேட்? ஹே இருடி. அன்னைக்கு சொன்னேன்ல இந்த வேலை வெச்சிக்காதேன்னு. Aren't you ashamed stalking a girl? ஏய் நெக்ஸ்ட் டைம் என்ன ஃபாலோ பண்ணனா போலீஸ்க்கு போவேன். Don't follow me. ஏய் இவனோ இந்த காலனி தான். ஹெச் பிளாக். நான் இது வரைக்கும் யாரையும் ஃபாலோ பண்ணது கிடையாது, உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினச்சதும் கிடையாது. ஆனால் நீ ஃபாலோன்னு இத்தனை வாட்டி சொன்னதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு தோணுது, நான் ஃபாலோ பண்ண போகிறேன். 4 வாட்டி கோயிலில் பார்த்தேன், பேர் என்னன்னு கேட்டேன், அதை விட எப்படி டீசெண்டாக நடந்துக்க முடியும்? நீ என்னவோ அதுக்கு எவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா, ஊர் என்ன தெரியுமா, பேர் என்ன தெரியுமா, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, எவ்வளோ திமிரு. ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணு அவ்வளோ திமிராக இருக்கலாம், தப்பில்லை. ஏய் ஸ்டாப். Is that okay? We can go, right? செரு போட்டு உள்ள போக கூடாது. அப்போ கழட்டி விட்டு போயிடலாம் மச்சான், பார்த்துக்குங்க. ஷூ தான் அலௌட். ஹலோ, இந்த காசை கொடுத்து கரெக்ட் பண்ற வேலைலாம் எங்கிட்ட வேணாம். அக்கௌண்ட்டை ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க, போய் ஆடிட்டரை பார்க்க சொல்லுங்க. இந்த ஆபீசரை கரெக்ட் பண்ணலாம் நினைக்க வேண்டியதில்ல, புரியுதா? டேய் எங்க நீங்க பாட்டு வரீங்க, நீங்க பாட்டு போறீங்க, எங்க போற? நீ எங்கே போகிற? நான் கேட்குறேண்ணா. இல்ல கேட்குறேண்ணா. இல்ல நீ மட்டும் என்ன கேட்குற? பட போலாம். செம லாஜிக் மச்சான். ஹலோ, இனிமே என்ன கேட்காதப்பா. எப்படி மச்சான் உங்க அப்பா இவ்வளோ தைரியமா எதிர்த்து பேசுற? டேய் அவர் வயசுல அவருக்கு வெளியே 1000 வேலை இருக்கும்டா, அதே மாதிரி தான் நம்ம வயசுல நமக்கு வெளியே 1000 வேலை இருக்கும். நம்ம எதுவும் தப்பு பண்ணாத வரைக்கும் அவங்க விஷயத்துல நம்ம தள்ளிடக்கூடாது, நம்ம விஷயத்துல அவங்க தள்ளிடக்கூடாது. ஆஹா, எங்க அப்பா தப்பா நினைச்சு மாட்டார் மச்சான். உனக்கு நல்ல அப்பா மச்சான், ஆனா மரியாதை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அன்னைக்கு ஒரு நாள் என்ன முஸ்தஃபானே கூப்பிட்டுருந்தாரு, நானும் சரி போன்னு விட்டேன். என்ன பண்றது மச்சான், எத்தனையோ வாட்டி டாக்டர் பார்க்க சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. இதுல கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை செய்யறாரு. வேளாங்க. டேய் எங்கடா அவங்க? ஏய் அவங்க எங்கேயா இருக்கட்டும்டா, அட்லீஸ்ட் ஒரு பீராது வாங்கிடுறா, சும்மா இருக்கிறது காண்டா இருக்குது. மச்சான் 600 ரூபா வச்சுக்கிறேன்டா, ஆளுக்கு 6 பேரு, இன்னைக்கு சும்மா தெரிக்க போறோம், புரியுதா?
எதுக்கு ஒரு வாட்டி மெனு கார்டை பார்த்துருவோம். யா ஆர் யூ கரெக்ட்? ஹலோ, மெனு கார்டு. இவ்வளோ பணத்தை எப்படி மச்சான் செலவு பண்ண போகிறோம்? லடி ஃபுல். என்ன மச்சான் எல்லாம் 500 1000 ரூபாயா இருக்கு? தோ இங்கே ஒன்று 20 ரூபாய்க்கு இருக்கே. தண்ணி பாட்டில்டா அது. மச்சான் தோ 200 ரூபாய்க்கு ஒரு பீரு. இந்த 200 ரூபா பீர் 2 கொடுங்க. தோ ஏய் என்னடா 6 பீர்னு அரை பீர் தான் இருக்குது. இதை குடிச்சா என்ன கூந்தலுக்குடா ஏறும்? மச்சான் இருக்கிறத குடுறா. நான் இதுக்காக வந்தேன். நானே அவளை காணும் கடுப்புல இருக்கேன். இவளுங்க நம்மள தான் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்காத மாதிரி இருக்குது. எப்படி இவளுக்கு இதை பண்ணுறாளுன்னு தெரியலையே. இவன் யாரா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறான்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? விட அமெரிக்க மாப்பிள்ள. ஹலோ லுக் ஏன் என் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருக்க? ஏய் யார் மேல கை வைக்கிற? நீ தான் சிப்புக்கு போற, நான் தான போறேன். ஃபிகர்காக சண்டைக்கு வர உனக்கு என்ன? ஃப்ரெண்டுக்காக சண்டைக்கு வர எனக்கு அவ்வளவு தூரம். ஏய் யார் மேல? ஐஜி பையமா கிளம்பு ஐஜி பையன் கிளம்பு போ போ போ. கான்ஸ்டபிள் பையனாலே பயந்துருவாங்க மச்சான். எதுக்கு ஐஜி அளவுக்குலாம் போறேன்? யார் உங்களை உள்ள விட்டது? I know him. What's all this? பெரியவனா நீ? They're friends. Your friends are cheap locals. ஏய் யாரா சீப்பு? 200 ரூபா கொடுத்து 2 பீர் வாங்கிக்கிறோம். வெளியே தான் மச்சான் பீர் சீப்பு. பச்சைக்கண் வாங்காம பார்க்குறேன். எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ற? இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருந்தா ஃபாலோ பண்ணாம என்ன பண்றது? எந்த பொண்ணும் அழகா இருந்தாலும் இப்படி தான் பார்ப்பியா? ஆஃப் கோர்ஸ் ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாதுல்ல. மச்சான் பீர் எடுறா. எப்படி மச்சான் முன்னாடியே இப்படிலாம் பேசணும்னு யோசிச்சுட்டு வருவியா? பீரை குடுறா. மச்சான் என் பீரை அந்த ரிச்சி பை தள்ளி விட்டு போயிட்டான். நான் உன் பீரை எடுத்துக்கிட்டுமா மச்சான்? இல்லடா இந்த உன் எடுத்துக்கிட்டுமா? டேய் சும்மா மச்சான் இந்த ப்ரோ. ஏய் ஏன்டா அப்படி பண்ற? இந்தாடா போடா. தேங்க்ஸ். எங்கடா அவங்க? காணோம் மச்சான். வாடா.